வானவில் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியேன் எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அணிகுண்டலமும் ருத்ராட்சமாலையும் ஆகமைந்துள் மணித்துள்ளிதமும் திமிர்தொரு கைத்தான மரங்களுற பிணி நீங்கிடு தண்டாயுதமேந்தி என் பிழை பொறுத்து பணிகொண்டு அருள் செய் வடபணி பக்தி பாக்கியமே என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு பதிவை காண்போம். இன்றைய சிறப்பு பதிவில் நாம் காண இருப்பது பராப வருஷம், தமிழ் புத்தாண்டு. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு என்பது தமிழர்களின் அடையாளம். இந்த ஆண்டு பராப வருஷம் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை. பராப வருஷம் சித்திரை மாதம் முதல் தேதியானது பிறக்கிறது. பிறக்கும் போதே செவ்வாய்க்கிழமையில் பிறக்கிறார் இந்த ஆண்டு. ராஜாவாக குரு பகவானும், மந்திரியாக செவ்வாய் பகவானும், மேகாதிபதியாக சந்திர பகவானும், ராசியாதிபதியாக சூரிய பகவானும், நீரசாதிபதியாக சுக்கிர பகவானும் அமர்ந்து பல்வேறு லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. இதில் பசுக்கள் அதிகமாக பெருகக்கூடிய ஆண்டு, பால்வளம் பெருகும், வியாபாரம் பெருகும், அழகு சாதன பொருட்கள் அதிகமாக உற்பத்தியாகும், பூக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும், உலக அரங்கில் இந்தியாவுடைய மதிப்பானது உயரும். சூரிய பகவான் ராசியாதிபதியாக வருவதால் இந்தியருடைய ஆளுமை திறன் வெளிப்படும். இந்தியர்கள் உலக அளவில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்துவார்கள். இந்த ஆண்டை ஆளக்கூடியவர் லட்சுமி நாராயண பெருமாள் கோபாலனாக பல்வேறு லாபங்களை அள்ளி கொடுக்க வருகிறார். இந்த ஆண்டில் புதிய அரசியல் மாற்றங்கள் நிகழும், கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கான வாய்ப்புகள் வரும், பழம்பெரும் தலைவர்கள் உயிருக்கு சில சேதாரங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு, புதிய தலைமுறை தலைவர்கள் உருவாகுவார்கள். கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் அமையும். சுக்கிர பகவான் யோகமாக இருக்கிறார். இந்த ஆண்டில் கலைத்துறை சார்ந்தவர்கள் பல்வேறு சாதனைகள் நிகழ்த்தி பல விருதுகளை பெறுவார்கள். உலக அரங்கில், தேசிய அளவில் புதிய வாய்ப்புகள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு கிடைக்கும். மழையானது வருஷத்துடைய பிற்பாதியில் நிரம்ப பெய்து அதை சேமிக்க முடியாமல் கடலில் கலப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பச்சை பயிறு தானியம் அதிகமாக விளையும். பசும் தானியங்கள் பச்சை புல்வெளியாக நிறையா விளைந்து மாடுகள் பெருக்கம் அதிகமாகி பால் உற்பத்தி அதிகமாகும். புதிய பொருளாதார கொள்கையானது உருவாகும். தேசிய அளவிலையும் மாநில அளவிலையும் பொருளாதார பற்றாக்குறைகள் ஏற்படும். பண வருவாயில் சில சிக்கல்கள் வருவதற்கும், பணம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் பெருகுவதற்கும், பணம் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். தங்கத்துடைய விலையானது உயர்ந்து பிறகு குறையும். இந்த வருடத்தின் பிற்பாதியில் தங்கத்தின் விலை கட்டுக்குள் வரும். உலகத்தில் பல்வேறு நாடுகளில் போர்கள் ஏற்பட்டாலும் ஈரான், ஈராக், இஸ்ரேல் பாதிக்கப்படும். அமெரிக்கா போன்ற நாடுகளில் செல்வ வளமானது மேலும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அங்கெங்கே போர்கள் நடைபெற்றாலும் மக்கள் அவற்றையெல்லாம் சமாளித்து நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. இந்த ஆண்டில் மிகப்பெரிய யோகம் புதாதிபத்திய யோகம். யாருக்கெல்லாம் ஆதிபத்திய யோகம் அதிகமாக இருக்கிறார்களோ, அறிவு சார்ந்த தொழிலில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வளமான ஆண்டு. இந்த ஆண்டை சரியாக அறிவு சார்ந்த துறையில் இருப்பவர்கள், படித்த பெருமக்கள் சரியாக பயன்படுத்தி, கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதையில் செல்வதற்கு வாழ்த்துக்கள். இவையெல்லாம் பொது பலன். இனி 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 7.5 சனியில் இருக்கீங்க அப்படின்னு பயந்துட்டு இருக்கீங்க. இந்த ஆண்டில் பயப்படக்கூடாது. ராசியிலே சூரிய பகவான் செவ்வாய்க்கிழமை அமர்கிறார். ஆடி மாதமும் செவ்வாய்க்கிழமையிலே பிறக்கும். அதனால் மழை அதிகமாக வரும். விவசாய துறையில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள், அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள், ஐப்பசி மாதம் வரைக்கும் பிரச்சனை இல்லை, ராகு பகவான் காப்பாற்றுவார். அதற்கு அடுத்தும் ராகு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்திற்கு சென்று பல்வேறு லாபங்களை தருவார். எதிர்பாராத திருப்பங்களை தந்து வழக்காக முடிந்துவிடும் என்று குழம்பிக் கொண்டிருந்த மேஷராசி என்பவர்களுக்கு வழக்கு ஏற்படாமல் எல்லாத்தையும் சமாளித்து வரும் திறன் கிடைக்கும். 7.5 சனியோட தாக்கம் பெரும்பகுதி ராகு கேதுவால் குறைந்துவிடும். எதிலும் கவனமாக இருந்தால் மட்டுமே போதுமானது. இறை வழிபாட்டை மேற்கொள்ள 7.5 சனி வந்ததால் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தை கடைபிடிக்கணும், உண்மையை பேசணும், அடுத்தவரோட வாக்குவாதம் செய்துவிடக்கூடாது. இந்த நேரத்தில்
பராப வருஷத்தில் ஒரு முறையேனும் திருவண்ணாமலை சென்று அருணாச்சலேஸ்வரர் வழிபட்டு ஈசானி லிங்க தரிசனம் செய்து ஈசானி ஞானதேசிக சுவாமிகளோட அருளாசி கிடைக்க வேண்டும். இந்த ஆண்டை ஆள்பவர், இந்த சனிப்பெயர்ச்சி ஆண்டு கொண்டிருப்பவர் ஈசானி ஞானதேசிக சுவாமிகள். அவருடைய அருளாசி கிடைக்கப்பெற்று ஏழரசனுடைய தாக்கத்தை குறைத்து, விரய செலவை குறைத்து உறவுகளை அனுசரிக்கணும். உறவுகளை அனுசரிக்கும் போது வாழ்க்கையில் துன்பமே வராது. ஏழரசனுடைய தாக்கம் பெரும்பகுதியானது குறைந்து விடும். இந்த நேரத்தில் மேஷராசி அன்பர்கள் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கூடிய ஈசானி ஞானதேசிக சுவாமிகளை வழிபட்டு இந்த வராப வருஷத்தில் பல்வேறு லாபங்களை அடையலாம். வருட கிரகங்கள் சனி பகவான் பாதிப்பில் இருந்தாலும் ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் அனைவரும் சாதகமாக இருந்து பல்வேறு லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. இந்த ஆண்டில் மேஷராசி அன்பர்கள் இறை வழிபாட்டோடு உண்மையாக இருந்து பராப வருஷத்தை சிறப்பான ஆண்டாக மாற்றிக்கொள்ள வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களை, ரிஷபராசியை பொறுத்தவரை பாக்கிய சனியானப்பட்டவர் வலுவாக இருக்கிறார். இந்த ஆண்டு பிறக்கும் போதே 12ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தாலும் 11ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் இந்த ஆண்டுடைய பிற்பகுதியில் 13/11/2026 9ஆம் இடத்துக்கு சென்று விடுவார். அதன் மூலியமாக பல்வேறு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார ஏற்றம், புதிய லாபம், வெளி உலக தொடர்பு, வீடு மண்மனை வாங்குவது, புதிதாக தொழில் தொடங்குவது, தொழிலில் லாபத்தை பார்ப்பது, திருமணம் கைகூடுவது, பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி வைப்பது என்று அத்தனை சுப நிகழ்ச்சிகள் இருந்தாலும், சுப நிகழ்வுகள் நடந்தாலும் சில மாத கிரகங்கள் அவ்வப்போது தொல்லைகள் கொடுத்துவிடும். குரு பகவான் சாதகமாக இல்லை. 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் பயணம் செய்வார். அதனால் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும். செலவுகளை மிஞ்சிய வருமானம் இருக்காது. வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் இருக்கும். அதனால் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். வருமானத்தை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும். செலவுக்கு தகுந்த வருமானம், வருமானத்திற்கு தகுந்த செலவு என்று செலவினங்களை கட்டுக்குள் வைத்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு, பராப வருஷம். ஏன்னா சந்திர பகவான் பெரும்பாலான பதவிகளை பிடித்து கொண்டிருக்கிறார். நிறைய சாதிக்க முடியும். புதிய வாய்ப்புகள் அமையும். கலைத்துறை சார்ந்த அன்பர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவார்கள். அரசியல் சார்ந்தவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். மாணவர்கள் தேர்வில் மிகப்பெரிய வெற்றி பெற்று கல்லூரி செல்வார்கள். வெளிநாடு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எத்தனை இருந்தாலும் அவற்றையெல்லாம் தெளிவான கவனம் செலுத்தி முன்னேற பார்க்கணும். சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்கான பண வருவாய் இருக்காது. அதற்கான பணம் கட்ட முடியாமல் தவிப்பார்கள். இவற்றிலெல்லாம் தவிர்த்து கொள்வதற்கு ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினை வழிபட்டு விட்டு வந்தால் இந்த ஆண்டு பராப வருஷம் எண்ணிலடங்கா இன்பத்தை தரும் ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். மிதுனராசி அன்பர்கள், மிதுனராசியை பொறுத்தவரை பராப ஆண்டு மிக சிறப்பான ஆண்டு. சனி பகவான் 10ஆம் இடத்துல பாக்கிய சனியாக இருக்கிறார். வருமானத்தை மிஞ்சிய செலவு, அலுவலக விரிவாக்கம், வீடு கட்டுவது, புதிய தொழில் விரிவாக்கம், வணிக சம்பந்தப்பட்ட பயணம் என்று அதிக அலைச்சல், குறைவான வருமானம். அதே சமயத்தில் நேற்று இருந்த கஷ்டம் இன்னைக்கு இல்லை. கஷ்டங்கள் குறைந்து மிகப்பெரிய லாபத்தில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் வரக்கூடிய மே மாதம் 26ஆம் தேதி குரு 2ஆம் இடத்தில் தனக்காரனாக சென்று பல்வேறு லாபங்களை அள்ளி கொடுப்பார். வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம், திருமணம், மாணவிகள் தேர்வில் வெற்றி பெறுவது, அதிக மதிப்பெண்ணோடு வெற்றி பெற்று நல்ல கல்லூரி செல்வது, உயர் பதவிகள் கிடைப்பது, அதிகாரிகளுக்கு அரசியல் சார்ந்த விஷயங்களில் இருப்பவருக்கு அரசியல் சார்ந்த விஷயங்களில் பதவிகள் கிடைப்பது, நினைத்த பதவி கிடைக்கவில்லை என்றாலும் கிடைத்த பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மத்திய மாநில அரசுகளில் பதவியில் உள்ளவர்கள், அதிகாரிகள் உயர்மட்டத்தோடு தொடர்பு கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், விருதுகள் பெறலாம். மிதுனராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு. அதே சமயத்தில்
வரக்கூடிய நவம்பர் மாதம் பெறக்கூடிய ராகுகேது பயிற்சியில் அஷ்டமத்தில் ராகுவும் 2ஆம் இடத்துல தனக்காரனாக கேதுவும் அமர்வது அவ்வளோ சிறப்பல்ல என்றாலும் குரு பகவான் சாதகமாக அமர்ந்து பல்வேறு லாபங்களை தருவார். ஆனால் பெண்ணுக்கு பிரச்சனை, பெண்ணால் ஆணுக்கு பிரச்சனை என்று குழப்பங்கள் இருக்கும். சில குடும்ப உறவுகளில் கணவன் மனைவி உறவுகளில் சிக்கல் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, எச்சரிக்கையாக நடந்துக்கணும். பாலியல் குற்றங்கள் நிகழ்ந்து விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இந்த நேரத்தில் மிதுன ராசி அன்பர்கள் வரக்கூடிய ராகுகேது பயிற்சியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்கி பராப ஆண்டை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும்போது ஒரு முறை திருக்காளகஸ்தி சென்று அங்கே நாகதோஷ பூஜை செய்து கொள்ள வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய பச்சை கற்பூர அபிஷேகத்தில் கலந்து கொள்ளும்போது அவங்களுக்கு வரக்கூடிய துன்பமானது முழுமையாக விலகிடும். இந்த ஆண்டு பராப ஆண்டு கோல்டன் இயர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் சிறு சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அந்த மாதங்களில் பல்வேறு சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும். அவற்றிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு புத்துமாரியம்மனை வழிபடணும். திருக்காளகஸ்தி செல்லணும். திருக்காளகஸ்தி சென்று வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை பொருளாதார வளர்ச்சியும் ஏற்பட்டு நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். கடகராசி என்பர்களே, கடகராசியை பொறுத்தவரை பராப வருஷம் மிக சிறப்பான ஆண்டு. ஆண்டு தொடக்கத்திலேயே பல்வேறு லாபங்கள் இருக்கும். சனி பகவான் லாபமாக இருக்கிறார் 9ஆம் இடத்துல. அதே சமயத்தில் குரு பகவான் ஜென்மத்திலே அமர்ந்து பல்வேறு சிக்கல்களை தர காத்திருக்கிறார். மே மாதம் 26ஆம் தேதி பெறக்கூடிய குரு பயிற்சியானது ஜென்மத்திலே அமர்வார். அதற்கப்புறம் ராகுகேது பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக வருகிறது. குரு பகவான் 2ஆம் இடத்துல தனக்காரனாக டிசம்பரில் அதிசாரத்தில் போயிடுவார். அது ஒரு லாபம். இப்படி என்று லாபம் சிறு சிறு கஷ்டம், லாபம் சிறு சிறு கஷ்டம் என்று இருந்து அடுத்த ஆண்டு மிகப்பெரிய லாபத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு பராப வருஷம். பராப வருஷத்துக்கு முற்பாதியில் சில சிரமங்கள் இருந்தாலும் பராப வருஷத்துக்கு பிற்பாதியில் மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ராசி கடகராசி. அதிகார பதவி, அரசியல் பதவி, உயர் படிப்பு, கல்வியில் மேன்மை, கடன் தொல்லையில் நீக்கம், உறவுகளில் திருமணம், உயர்தரமான வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு கடகராசி என்பவர்களுக்கு இந்த பராப வருஷம். மேலும் துன்பங்கள் குறைந்து இன்பமாக வாழ்வதற்கு கடகராசி என்பவர்கள் ஒரு முறையிலும் திருச்சி திருவானைக்காவலில் அருள்பாலிக்கூடிய ஜம்புகேஸ்வரர், திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை வணங்கி மென்மேலும் பல்வேறு வளர்ச்சிகளை சென்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்கள், சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. சிம்மராசி இந்த பராப வருஷத்தில் பல்வேறு லாபங்களை அடையக்கூடிய ராசிகளில் சிம்மராசி ஒன்று. அதே சமயத்தில் சில சிரமங்கள் இருக்கும். அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க, சில கஷ்டங்கள் இருக்கும். பொருளாதார நெருக்கடி, சில அதிகாரிகளால் குறை கூறப்படுவீர்கள். அதிகாரிகளை அனுசரித்து செல்லணும். பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் ராகுகேது பயிற்சி வரை மிகப்பெரிய லாபம். அதேபோல் குரு பயிற்சி உங்களுக்கு லாபத்தை தந்து சில சிரமங்களை தரும். அஷ்டமத்து சனியில் லாப நஷ்டம் கலந்து தான் இருக்கும். ஆனால் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளிக்கும் திறன் கிடைக்கும். விரைய செலவு ஏற்படும், பொருளாதார கஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார பதவியில் சிக்கல் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு தொழில் மாற்றம், இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இறை வழிபாட்டால் அவற்றையெல்லாம் சரி செய்து கொள்ள முடியும். வரக்கூடிய இன்னல்களை தவிர்ப்பதற்கு உண்மையை பேசணும். சக அதிகாரிகள், சக நண்பர்கள், சக ஊழியர்களை அனுசரித்து செல்லணும். அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. இந்த நேரத்தில் பராப வருஷத்தில் சிம்மராசி என்பர்கள் ஒரு முறையேனும் மைசூர் சாமுண்டீஸ்வரியை வழிபட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலையில் சுக்கிரவாரையில் வழிபடும்போது எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் நீக்கி வரக்கூடிய லாபத்தை முழுமையாக அடைய முடியும். இந்த பராப வருஷத்தில் மைசூர் சாமுண்டீஸ்வரி வணங்கி நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கன்னிராசிக்கு இந்த பராப ஆண்டு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய ஆண்டு. கண்டசனியாக இருந்தாலும் வருமானத்தில் குறையில்லை. ஆனால் பெண்ணுக்கு லாபம், பெண்ணால் ஆணுக்கு லாபம் அலுவலக ரீதியாக. அதே சமயத்தில் வீட்டில் கணவன் மனைவி உறவில் சிக்கல், சந்தேகத்தில் பல்வேறு சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சந்தேகத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. பொருளாதார ஏற்றம் இருக்கும், பண வருவாய் இருக்கும். வெளிநாட்டு பயணம், வெளி உலக தொடர்பு, வேற்று மதம், வேற்று இனத்தவரால் லாபம், பொருளாதார நெருக்கடி குறையும்.
கடனை அடைத்து விட முடியும், வியாபாரம் பெருகும். ஹோட்டல் தொழில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் தொழில் பெருகும், வேறொரு பிரான்ச் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், கூட்டு தொழில் சிறப்பை தரும், உழைப்பால் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். தங்க நகை சேரும், வங்கியில் இருக்கக்கூடிய தங்க நகைகளை மீட்டெடுக்க முடியும், பல்வேறு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. இந்த வருஷத்தில் ஒரு முறையானும் கன்னிராசி என்பர்கள் திருப்பதி சென்று திங்கள் கிழமையில் ஏழுமலையானை வழிபட்டு விட்டு வந்தால் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பான ஆண்டு, பராப வருஷம். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் இந்த ஆண்டுடைய முற்பாதியில 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்து பல்வேறு லாபங்களை தந்து கொண்டு இருக்கிறார். திடீரென்று பண வருவாய், வெளியுலக தொடர்பு, அலுவலக ரீதியான வெளியூர் பயணம், புதிய லாபம், கமிஷன் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், பொருளாதார தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், வங்கி பணியாளர்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவதற்கும் பழைய பாக்கி வசூலாவதற்கும் புதிதாக வேறொரு வங்கி கிளைக்கு மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. எதிர்கால திட்டமிடுதலோடு புதிய தொழில் தொடங்குவது, ஒரு நிறுவனம் ஆரம்பிப்பது, ஒரு கம்பெனி ஆரம்பிப்பது, கடன் பெற்றாவது புதிய முதலீடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. இந்த வருஷத்தில் பராப வருஷத்தில் துலாம் ராசி அன்பர்கள் ஒரு முறையேனும் போனகிரி சென்று அங்கே இருக்கக்கூடிய ராகவேந்திரரை வழிபட்டு வியாழக்கிழமையில் ராகவேந்திரோட குருவாசி கிடைக்க பெற்றால் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த பராப வருஷம் மிகப்பெரிய சிறப்பை பெற்ற வருஷம். இந்த வருஷத்துடைய மந்திரியாக உங்கள் ராசியாதிபதியே வருகிறார். அதிகார பதவி, ஆளுமை மிக்க பதவி. நேற்று வரை உங்களை ஏளனமாக பேசியவர்கள் முன்பு வெற்றி பெற்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அமையும், ஒரு அற்புதமான நாள். வேற்று மதத்தவரால், வேற்று இனத்தவரால் மிகப்பெரிய வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலம். நிலையான தொழில் அமையும், நிலையான வேலை கிடைக்கும், நண்பர்கள் இணைவார்கள். 2வது திருமணத்துக்கு தயாராகக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 2வது திருமணம் கைகூடும், புதிய முயற்சிகள் பலிதமாகும். பெண்களுக்கு அதிகமாக படிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும், நல்ல இடத்தில் திருமணம் கைகூடும். பெண் பிள்ளை பெற்ற பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல இடத்தில், வசதியான இடத்தில் வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு பயணம் கை கொடுக்கும். அதே சமயத்தில் ராகுகேது பயிற்சிக்கு பிறகு முயற்சிகளில் சில தடைகள் ஏற்படும், முயற்சிகளில் சில பின்னடைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதிலும் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். குரு பயிற்சி சாதகமாக இருந்து பல்வேறு லாபத்தை, பொருளாதார ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த பராப ஆண்டு. இந்த ஆண்டில் விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு முறையேனும் பழனி மலைக்கு சென்று போகர் பெருமானையும் முருகப்பெருமானையும் செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டு விட்டு வந்தால் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களை, தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு. கடந்த ஆண்டில் சனி ராகு சேர்க்கையில் பல்வேறு துன்பங்களை விசுவாச வருஷத்தில் அனுபவித்த மிக முக்கியமான ராசி தனுசு ராசி. இந்த ஆண்டு சனி பகவானும் ராகு பகவானும் பிரிந்து விட்டார்கள். இந்த ஆண்டுடைய முற்பகுதியில் சில அலைச்சல்கள் இருந்தாலும் பல்வேறு லாபங்கள் இருக்கும். அஸ்தமத்தில் குரு சென்று விடுவது சில சிரமங்களை தந்தாலும், பொருளாதார நெருக்கடிகளை தந்தாலும், வரக்கூடிய நவம்பர் மாதம் பெயரக்கூடிய ராகுகேது பயிற்சி மிக முக்கியமான பயிற்சி தனுசு ராசி. ராகுகேது பயிற்சியில் 2ஆம் இடத்தில் தனக்காரனாக ராகுபவன் வந்து அமர்ந்து 8ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து பல்வேறு லாபங்களை கொடுக்க போகிறார். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். எதிர்பாராத பண வருவாய், எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டு புதிய வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணம். யாரெல்லாம் உங்களை கேலி பேசினார்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் முன்னாடி வெற்றி பெற்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். தனுசு ராசி அன்பர்களுக்கு அரசாங்க பதவிகள் கிடைப்பதற்கும், அதிகார பதவிகள் கிடைப்பதற்கும், நல்ல இடத்தில் திருமணம் கைகூடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பார். தாயாரோட உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். தாய் வழி பாட்டிக்கு கண்டத்தையும், தாயாரோட உடல்நிலையில் சில பின்னடைவுகளும் தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இடம் மண்மனை சம்பந்தப்பட்ட
வேலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே சமயத்தில் கமிஷன் வரத்தில் சில குளறுபடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அலுவலக ரீதியாக சக ஊழியரோடு சில போராட்டங்களும் போட்டிகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. போட்டிகள், பொறாமைகள் ஏற்படும். புதிய வாகனம் வாங்கலாம், புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், வருமானத்தை மிஞ்சிய செலவுகள் இருக்கும். செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வந்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் தனுசு ராசி என்பவர்கள் ஒரு முறையேனும் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அருள்பாலிக்கூடிய பத்மநாத சுவாமியை ஒரு வெள்ளிக்கிழமையில் போய் தரிசனம் செய்துவிட்டு வந்தால் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். மகராசி என்பவர்களை, மகராசியை பொறுத்தவரை இந்த பராப வருஷம் மிக முக்கியமான ஆண்டு. 7.5 சனி நிறைவு பெற்று புதிய மனிதனாக இந்த உலகத்தில் புதிய மனிதனாக அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு பராப ஆண்டு. இந்த ஆண்டில் 7.5 சனி நிறைவு பெற்ற பிறகு ஒரு முறையேனும் திருச்சி சமயபுரம் அருகே திருப்பட்டூரில் அருள்பாலிக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர், பிரம்மாவை வழிபடுவதற்கு முன்பு பிரம்மபுரீஸ்வரர் வழிபடணும். காட்டில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர், விசாலாட்சி வழிபடணும். வழிபட்டு பிரம்மபுரீஸ்வருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு உங்களுடைய ஜாதகத்தை பிரம்மாட்ட படைச்சி புதிதாக உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க. இந்த ஆண்டில் இழந்தவைகளை விட்டுவிட்டு புதிய முயற்சிகளால் புதிய லாபத்தை, இடமாற்றத்தை, தொழில் மாற்றத்தை, புதிய வருமானத்தை, புதிதாக வீடு, புதிதாக தொழில், இதுவரை வேலையில் இருந்தவர்கள் இப்போது சுய தொழில் தொடங்கலாம். திருமணம் கைகூடாத அன்பர்கள், அத்தை வீட்டில் மாமா வீட்டில் பொண்ணு கட்டணும்னு ஆசைப்பட்டு கொண்டு இருந்த மகராசி அன்பர்களுக்கு இந்த 7.5 சனியானது அவையெல்லாம் தட்டி போயிருக்கும். இப்போ அதே பெண் அமையவில்லை என்றாலும், சொந்தத்தில் இல்லைனாலும் பிரத்திலையாவது பெண் கிடைப்பதற்கான, ஆண் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கல்யாணம் கைகூடும். மகராசி பெற்றோர் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம். வெளிநாட்டு பயணம் கைகூடும். அதிக முயற்சியால் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும். வரக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கு பிறகு சில சிரமங்களும் குழப்பங்களும் இருக்கும். நாம் தேர்ந்தெடுத்தலாம் சரியா, பழைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், இப்போ நமக்கு சில மன உளைச்சல் இருக்கே என்று வருத்தப்படக்கூடாது. அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த 7.5 சனி நிறைவு பெற்ற நேரத்தில் அனைத்தும் உடனே கிடைத்து விடாது. இப்போ ஜெயிலிருந்து நீங்கள் வெளியே தான் வந்திருக்கீங்க. உலகம் புதுசு. 7.5 சனிலேருந்து வெளியே தான் வந்திருக்கீங்க. உலகமே வேறு மாதிரி தெரியும். அதே சமயத்தில் அடுத்தடுத்து முயற்சியாலும் இறை வழிபாட்டாலும் சனி பகவான் அடுத்தடுத்து உங்களுக்கு லாபத்தை தருவார். இந்த பராப ஆண்டில் சனி பகவான் மகராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து முயற்சிகளை வெற்றியடை செய்வார். கடுமையான முயற்சியில் மிகப்பெரிய வெற்றி. தெய்வத்தால் ஆகாத நிலம் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். கடுமையான முயற்சி, இறை வழிபாடு. 7.5 சனி நிறைவு பெற்றிருக்க இந்த நேரத்தில் புதிய வாய்ப்புகளை, புதிய தொழிலை, புதிய உச்சத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு பராப ஆண்டு மகராசி என்பர்கள். இந்த ஆண்டில் மகராசி என்பர்கள் திருப்பட்டூர் பிரம்மா கோயிலுக்கு சென்று தங்கள் வாழ்க்கையை புதிதாக ஆரம்பித்து பல்வேறு வெற்றிகளை பெற வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களை, கும்பராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு. கும்பராசி என்பவர்களுக்கு அதிகார பதவிகள், கௌரவ பதவிகள் கிடைப்பதற்கான ஆண்டு. கடந்த நாட்களில் ஜென்மசனி, 7.5 சனியில் ஜென்மசனியிலிருந்து பல்வேறு துன்பங்களை அனுபவித்து கொண்டிருந்தீர்கள். இந்த ஆண்டு அந்த துன்பங்கள்லாம் குறைஞ்சி போச்சு. அதே சமயத்தில் வருமானம் நினைத்தளவுக்கு இல்லை. அதிகார பதவியில் நினைத்தளவுக்கு அதிகார பதவி இல்லை என்றாலும் இழந்த மரியாதையை விட புதிய பதவிகளால் மனநிறைவு அடையும். நினைத்த பதவி கிடைக்கவில்லை என்றாலும் கிடைத்த பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நினைத்த வருமானம் கிடைக்கவில்லை என்றாலும் கிடைக்கக்கூடிய வருமானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகமாக கடின உழைப்பு இல்லை என்றாலும் கவன உழைப்பால் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. கும்பராசிக்கு குரு பயிற்சி மிகப்பெரிய வாழ்க்கையை மாற்றத்தை தரும். குரு பயிற்சியில் ஆரம்பத்தில் பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் வரக்கூடிய டிசம்பரில் மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய ராசி கும்பராசி. என கும்பராசிக்கு ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் இருக்கிற கேது பகவானும் வரக்கூடிய நவம்பர் மாதம் 13ஆம் தேதி விலகி மறைவு ஸ்தானத்திற்கு சென்று விடுவது மிகப்பெரிய லாபத்தை தரும். புதிய முயற்சிகள் கைகூடும். நிழல் கிரகங்கள் மறைவு ஸ்தானத்திற்கு செல்லும்போது மிகப்பெரிய வாழ்க்கை அமையும். எதிர்பாராத திருப்பமாக வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதை தெரியும்.
புதிய வருமானம் கிடைக்கும், புதிய தலைவர்களாக நீங்கள் உருவாக முடியும். நினைத்து பார்க்க முடியாத நல்ல வசதியான வாழ்க்கைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த பராப ஆண்டு. இந்த நேரத்தில் கும்பராசி என்பர்கள் ஒரு முறையேனும் கும்பகோணம் சென்று அங்கே இருக்கக்கூடிய திருவாலங்காட்டில் அருள்பாலிக்கூடிய வீரட்டேஸ்வரரை வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய மாந்தி பகவானை சனிக்கிழமையில் வழிபட்டு வரும்போது மிகப்பெரிய யோகத்துக்கு சென்று இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்கள், மீனராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு பராப ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரனாக சூரிய பகவான் செவ்வாய்க்கிழமையில் தோன்றி இந்த ஆண்டு பிறக்கிறது. மிகப்பெரிய லாபம். பல்வேறு ராசியிலே அமரக்கூடிய சனி பகவான் ஜென்ம சனியாக இருந்து சில துன்பங்களை தருகிறார். துன்பங்களை தந்தாலும் பல்வேறு லாபங்களை எளிதாக தரக்கூடிய ஒரு ஆண்டு. ஜென்ம சனியிலும் நான் சாதித்து காட்டினேன் என்று கடின உழைப்பாலும் உண்மையான பேச்சாலும் உண்மையான செயல்திறனாலும் சாதித்து காட்டக்கூடிய ஆண்டு. குரு பயிற்சியானது சாதகமாக இருக்கிறது. 5ஆம் இடத்துல குரு பகவான் சாதகமாக வந்து மே மாதம் 26ஆம் தேதியிலிருந்து பல்வேறு லாபங்களை தருவார். உழைத்த உழைப்புக்கான கூலி கிடைக்கும், தொழிலில் வளர்ச்சி ஏற்படும், குடும்ப உறவுகள் மதிப்பார்கள், நகைகளை மீட்டெடுக்க முடியும், புதிய நகைகள் வாங்கலாம், ஆடை ஆபரணங்களை வாங்கலாம். வரக்கூடிய நவம்பர் மாதம் பெறக்கூடிய ராகுகேது பயிற்சி, ராகு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு சென்று மிகப்பெரிய லாபத்தை தருவார். தெளிவான சிந்தனையோடு வாகன பெருக்கம் ஏற்படும், திருமணம் கைகூடும், வெளியுலக தொடர்பு, அந்நிய மொழி பேசக்கூடியவர்களால் அந்நியர்களால் மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த பராப ஆண்டு. இந்த பராப ஆண்டில் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. எதிரியாக இருந்தாலும் அவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். யாரிடமும் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். தெளிவாக சிந்தித்து கவனமாக செயல்பட வேண்டும். இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். இந்த ஆண்டில் மீனராசி என்பர்கள் ஒரு முறையேனும் கர்நாடக மாநிலம் கொல்லூரில் அருள்பாலிக்கூடிய தாய் மூகாம்பியை வழிபட்டு விட்டு வந்தால் இந்த ஆண்டு ஜென்ம சனியிலும் பல்வேறு சாதனைகளை எளிதாக சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பு அமையும் ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை 12 ராசிக்கு நம்ம பார்த்தோம். பொது பலன்களையும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஆண்டில் ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி ஏற்கனவே பெயர்ந்திருக்கிறார். இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபங்களை அனைவருக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. சில ராசிகளை தவிர அனைத்து ராசிகளுக்கும் பல்வேறு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. இந்த பராப வருஷத்தை ஆளக்கூடியவர் லட்சுமி நாராயண பெருமாள். அனைவரும் பொது பலனாக அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய லட்சுமி நாராயணனை வழிபட வேண்டும். ஒரு முறையேனும் அமர்ந்த சுதர்சன பெருமாள், சுதர்சன பெருமாள் என்பவர் அமர்ந்த கோலம். திருப்புல்லானியில் இருக்கக்கூடிய சுதர்சன பெருமாளை மனதார பிரார்த்தனை செய்து இந்த ஆண்டை ஆளக்கூடியவர் லட்சுமி நாராயண பெருமாள். பொதுவாகவே லட்சுமி நாராயண பெருமாள் அமர்ந்த கோலம். சுதர்சன பெருமாளாக திருப்புல்லானியில் அருள்பாலிக்கக்கூடிய பெருமாளை வழிபட்டு அனைவரும் அவருடைய அருளாசி கிடைக்கப்பெற்று நலமாக வளமாக வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து சுகங்களையும் நலங்களையும் வளங்களையும் கொடுத்து செல்வ செழிப்போடு வாழ வைக்க வாழ்த்துக்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.